வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ரேலி கண்டினியூஸாக வந்து போயிட்டே இருக்கு. சென்செக்ஸ் நிஃப்டி வந்து டெய்லி ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கு. இந்த மாதிரி டைமில் தான் வந்து ரீட்டைல் பர்சன் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்மால் கேப்லேயோ மிட் கேப்புக்கோ போயிடாதீங்க. இந்த மாதிரி மார்க்கெட் ஹையில் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 இதில் இருக்கிற கம்பெனிஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மார்க்கெட் ஏறுதே அப்படின்னு நம்ம வெளியே போய் நிற்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி டைம்லேயும் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுக்கோசரம் வந்து ஓவர் வேல்யூ ஸ்டாக்ஸை வாங்கிடக்கூடாது. நிஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 இருக்கிற குவாலிட்டியான ஸ்டாக்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸ்மால் கேப் மிட் கேப் ஸ்டாக்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்லேயே வந்து HDFC பேங்கை பற்றி டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்கம் டேக்ஸ் டைம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டுக்கு எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். நிஃப்டி 50 சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம், அதாவது இந்த இயரில் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து நியூ ஹையை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 52 வீக் ரேஞ்சுன்னு 63,092 பாயிண்ட்லேருந்து 80,392 பாயிண்ட் வரைக்கும் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ நேத்தோட ரேஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா 79,986லேருந்து 80,392 பாயிண்ட் வரைக்கும் நேற்று போன லெவல் தான் வந்து நியூ 52 வீக் ஹையை கிரியேட் பண்ணியிருக்கு. ஃபைனலாக வந்து 80,049 பாயிண்ட்ல வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதோட 52 வீக் ரேஞ்சு 18,837லேருந்து 24,401 பாயிண்ட் வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. நேற்று ரேஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா 24,281 பாயிண்ட்லேருந்து 24,401 பாயிண்ட், அதாவது நியூ ஹையை கிரியேட் பண்ணியிருக்கு. ஃபைனலாக வந்து 24,302 பாயிண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி 50 சென்செக்ஸ் அதோட மூவ்மெண்ட் வந்து கண்டினியூஸாக ரைஸ் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் மேபி வந்து இன்னுமே ஒரு பெரிய நெகட்டிவ் ஃபேக்டர் எதுவும் இல்லாதனால இன்னும் அப்வர்டு போகிறதுக்கு தான் ஜாஸ்தியாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதனால வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டும். நம்ம சேனல்லையே பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயிலாக வந்து HDFC பேங்க்கை கன்சிடர் பண்ணுங்கள். லாங் டேர்மில் இது வந்து நல்ல ஒரு வெல்த்தை கிரியேட் பண்ணுற பேங்க் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். HDFC பேங்க் வந்து ஆஃப்டர் மெர்ஜருக்கு அப்புறம் எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்டேபிளாக வந்து லாஸ்ட் 1 or 2 இயர்ஸ் ட்ரேட் ஆகிட்டே தான் இருந்துச்சு. எந்த ஒரு ரிட்டர்னையும் கொடுக்கல. போர்ட்ஃபோலியோ ஹோல்ட் பண்ணவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்காமல் தான் இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் இந்த 1 வீக்காக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து காமிச்சிட்டு இருக்கு. இவங்க வந்து குளோபல் இண்டெக்ஸில் லிஸ்ட் ஆகிருக்கிறதுனால அதர் கம்பெனிஸ் வந்து இதில் ஜாஸ்தி இன்க்ளூட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனால இப்போ கண்டினியூஸாக வந்து இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கு. உன்னாமே மேபி வெயிட் பண்ணோம் அப்படின்னா 2000 வரைக்கும் போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நம்ம லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஹோல்ட் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். HDFC பேங்கை பொறுத்த வரைக்கும் பை பண்ணி வச்சிருக்கிறவங்க இன்னும் வெயிட் பண்ணுங்க. இன்னுமே இதுக்கு டார்கெட் ஜாஸ்தியாக இருக்கு. இந்த ஸ்டாக் ஆனால் இன்னும் வந்து கொஞ்சம் மேலே போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கு. இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து நிஃப்டி 50 இன்னும் நிறைய குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் இருக்கு. அதை ஐடென்டிஃபை பண்ணி இந்த மாதிரி மார்க்கெட் பீக் டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். நம்ம சேனல் மெம்பர்ஸ் வந்து ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் அரவிந்தன்றவர் வந்து இந்த மந்தில் நம்பர் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்டில் எது பார்ட்டிசிபேட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ராமமூர்த்திங்கிறவர் இன்கம் டேக்ஸ் வந்து ETF சாவரின் கோல்டு பாண்டுக்கு என்ன மாதிரி கன்சிடர் பண்ணுறாங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம சேனல் மெம்பர்ஸ் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அது முடிஞ்ச வரைக்கும் நம்ம இண்டிவிஜுவல் வீடியோவோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே ரிப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். ராமமூர்த்திங்கிறவர் கேட்டிருக்கிறவர் ETF சாவரின் கோல்டு பாண்டுக்கும் என்ன மாதிரி டேக்ஸ் கால்குலேஷன் இருக்கும் அப்படின்னா ETF பொறுத்த வரைக்கும் இட் இஸ் சிம்பிளி கால்ட் அஸ் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்டுன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக்குக்கு எப்படி கன்சிடர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் ETFக்கும் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஆனால் சாவரின் கோல்டு பாண்டை பொறுத்த வரைக்கும் இது 8 இயர் லாக்கிங் பீரியட் அந்த மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் ரிடக்ஷன் இருக்குது. ஸோ கோல்டுலேயே பொறுத்த வரைக்கும் நீங்கள் சப்போஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, கோல்டு பீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நார்மல் என்ன ப்ராஃபிட் வருதோ அதுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டாக்குக்கு என்ன டேக்ஸ் கால்குலேஷன் வருதோ அதே மாதிரி ETFல வரும். சாவரின் கோல்டு பாண்டை பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் ரிடக்ஷன் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இந்த மந்தில் நிறைய ஃபண்ட் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ மார்க்கெட்டில் வந்து ஆல் டைம் ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து செக்டர் ஓரியன்டாக வந்துக்கிட்டே இருக்குது. நிஃப்டி 100 ஃபண்ட்ஸ் வருது, நிஃப்டி 500 ஃபண்ட்ஸ் வருது, அதே மாதிரி நிஃப்டி ஃபண்ட் வருது. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக ஃபண்டு நிறையா வந்தாலுமே நம்ம ஒரு சில கண்டிஷன்ஸ், அதாவது ஒரு சில பேராமீட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணி கரெக்டான ஃபண்டை செலக்ட் பண்ணுறது தான் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும்.
ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணுறது, அதாவது லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12 மாதத்துக்குள்ளே செல் பண்ணீங்க அப்படின்னா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸில் வரும், அது 15% வரும். அதே 12 மாதத்துக்கு மேலே இருந்து அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸில் வரும், அதுக்கு 10% வரைக்கும் டேக்ஸ் வந்து கட்ட வேண்டியதாக இருக்கும். அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸ் நம்ம யாரும் மேக்ஸிமம் வந்து ஹோல்ட் பண்ணுறதில்ல. அப்படி சப்போஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா 24 மாதத்துக்கு உள்ளே நீங்கள் சேல் பண்ணீங்க அப்படின்னா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸில் வரும். அது வந்து உங்களோட டேக்ஸ் ஸ்லாப் என்னவோ அதில் வந்து ஃபிட் ஆகும். அதே வந்து 24 மாதத்துக்கு மேலே நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸில் வரும், அதுக்கு 10% வரைக்கும் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் மேக்ஸிமம் எல்லாருமே ஹோல்ட் பண்ணுவோம். இது 12 மாதத்துக்கு உள்ளே நீங்கள் சேல் பண்ணீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸில் டேக்ஸ் வரும். இது வந்து உங்களோட டேக்ஸ் ஸ்லாப் என்னவோ அந்த ஸ்லாப்பில் ஃபிட் ஆகும். அதே 12 மாதத்துக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸில் வரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10% வரைக்கும் இருக்கும். டெப்ட் பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து 36 மாதத்துக்கு உள்ளே நீங்கள் செல் பண்ணீங்க அப்படின்னா ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின் டேக்ஸில் வரும். இது வந்து ஆஸ் யூஷுவல் உங்களோட டேக்ஸ் ஸ்லாப் என்னவோ அதுக்குள்ளே ஃபிட் ஆகும். இதே 36 மாதத்துக்கு மேலே நீங்கள் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா லாங் டைம் கேபிட்டல் கெயின் டேக்ஸில் வரும். இதுக்கு 20% வரைக்கும் வந்து டேக்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ டேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் டைம் லாங் டைம் இது ரெண்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்பர் ஆஃப் ஃபண்ட்ஸ் நியூ ஃபண்ட்ஸ் வந்தாலும் ஓரளவுக்கு வந்து ஏஎம்சி வந்து குவாலிட்டியான ஏஎம்சியாக இருக்கான்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி இடிஎஃபாக இருந்தாலும் சரி அந்த ஏஎம்சியோட வால்யூம் எவ்வளவு இருக்குது, டிமாண்ட் எவ்வளவு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து அந்த மியூச்சுவல் ஃபண்டை கன்சிடர் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னாவே நீங்கள் மெயினாக நோட் பண்ண வேண்டியது ட்ராகிங் எரர். ட்ராகிங் எரருங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் வந்து எந்த அளவுக்கு ரிட்டர்னை கொடுக்குதோ அதே அளவுக்கு நம்மளோட மியூச்சுவல் ஃபண்டை இடிஎஃப் ரிட்டர்னை கொடுக்கணும். அதுதான் வந்து ட்ராகிங் எரர்னு சொல்லுவாள். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து முடிஞ்ச வரைக்கும் லெஸ் தென் 1 கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்க, ஓரளவுக்கு வால்யூம் வந்து ஜாஸ்தி ட்ரேட் ஆகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டை எடுத்தாலும் நம்ம வந்து டைரக்ட் மெத்தடை செலக்ட் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ரெகுலராக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் ஹையாக இருக்கும். டைரக்ட் மெத்தடில் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து லோவாக இருக்கும். அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா growth ஓரியன்டாக இருக்குது, டிவிடெண்ட் ஓரியன்டாக இருக்கும். அதில் வந்து நீங்கள் growth செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஃபியூச்சரில் நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் எண்டடாக இருக்கணும். எனி டைம் நம்ம வந்து செல் பண்ணிவிட்டு வெளியே வர்ற மாதிரி இருக்கணும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னாலே ஒரு குவாலிட்டியான மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டைரக்ட் growth ஓப்பன் எண்டடில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறத பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். எந்த ஒரு ஃபண்டில் நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் ட்ராகிங் எரர், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, வால்யூம் ஆஃப் ட்ரேட் இதை வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி இப்போ நம்ம பார்த்த இந்த ஃபண்டிலேயே வந்து இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளான இருக்கிற ஃபண்டே வந்து நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதோடையும் இதோடையும் ரிசல்ட்ஸையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து நியூ ஃபண்ட் ஆஃபரை கன்சிடர் பண்ணுறதை விட மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிற ஃபண்டில் பெட்டரான ஃபண்டை நம்ம செலக்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ நீங்களும் வந்து ஓனாக டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைம் ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி டைமில் தான் வந்து நம்பர் ஆஃப் நியூ ஃபண்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ யாருமே பார்க்காத ஃபியூச்சர் growth நல்லா இருக்கிற அந்த மாதிரி ஃபண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது ஹையாக இருக்குது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து டிஃபென்ஸ் ஃபண்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க ஏஐ இண்டெக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஃபண்டில் ரிலீஸ் பண்ணாமல் இப்போ ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிற ஃபியூச்சர் growth இருக்கிற ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நமக்கு வந்து லாங் டேர்மில் ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில் போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோவில் என்ன ஸ்டாக் பை பண்ணுறேன், என்ன ஸ்டாக் சேல் பண்ணுறேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பற்றி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. ஸோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களாக ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.